இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள். நம்ம ஊரில் ஒரு சோசியல் டேபூஸ் இருக்கும். சோசியல் டேபூஸ்னு என்னென்னா மூடப்பழக்க வழக்கம். அதில் ஒன்று தான் வந்து இந்த டாகுக்கு அந்த வால் சுருண்டிருந்தாவோ அல்லது வால் வந்து தலைவில் வந்து ஒயிட்டாக இருந்தாவோ வந்து அது ஆகாது, குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. அதை நம்பிட்டு நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வாலை வெட்டுறதுக்கான முயற்சிகளை பண்ணுவாங்க. சப்போஸ் ஹாஸ்பிட்டல் டாக்டரையோ யாராவது அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா டாக்டர் என்ன சொல்லிடுவாங்கன்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம மனசு அது கேட்காது. உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேறு ஏதாவது ரெடிமேட் சோர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அடுத்தது ரப்பர் பேண்ட் போடுவாங்க. இதில் பாருங்கள், டெய்லில் ரப்பர் பேண்ட் போட்டு அப்படியே விட்டாச்சு, அவ்வளோதான். விழுன்னு பார்த்துட்டு கிட்டத்தட்ட 3 மாதமாக பார்த்துருக்காரு. இந்த டெய்ல் விழவே இல்லை. அதுக்கப்புறம் தான் சரி விழாது போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்மகிட்ட கொண்டு வந்தார். நீங்கள் எப்போ வந்து ரப்பர் பேண்ட் போட்டிங்களோ அந்த அன்னைக்கிலிருந்தே வந்து அதுக்கு பெயின் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த டாக் எவ்வளோ சஃபர் ஆயிருக்குன்னு நினச்சி பாருங்கள். இந்த 3 மாதமா ஒரு டாகு நன்றி உள்ளது, தனது எஜமானருக்கு விசுவாசம் உள்ளது அப்படின்னு காட்டுறதுக்கு முக்கியமானதே டெய்ல் தான். அந்த டெய்லே வேண்டான்னு நம்ம வந்து வெட்டுறது வந்து எந்த வகையில் நியாயம் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் முன்னால் வந்து இந்த ட்ரைனிங் பர்பஸ்க்கு, அதாவது ஒரு ஆர்மியில் யூஸ் பண்ணும்போது டெய்ல் இருந்தால் அதனோட வேகமெல்லாம் தடைபடும் அப்படிங்கிறதுக்காக வந்து டெய்லை வெட்டிட்டு இருந்தாங்க. அதை வந்து ட்ரிம் பண்ணிட்டு இப்போல்லாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. டெய்ல் இருந்தால் தான் உங்கள் டாக் வந்து உங்கள் மேலே பாசத்தை எப்படி காட்டுது அப்படிங்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவை பாருங்கள். அந்த ஓனர் வந்து அந்த டாகை வந்து கொஞ்சறதுக்கு முன்னாடியே வந்து அதனோட வாழை எவ்வளோ வேகமாக ஆட்டுது அப்படின்ட்டு. இந்த மாதிரி வாழை வெட்டணும்னு சொல்றவர்களை என்ன பண்ணலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.